சைபர் பாதுகாப்புன்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு என்ன வரும்? ஒரே கோட்ஸ், புரியாத டெக்னாலஜி, ஹேக்கிங் இப்படி தானே தோணும். ஆனா உண்மையில அது ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணத்தை யார் வேணுனாலும் எப்ப வேணுனாலும் ஆரம்பிக்கலாம். இந்த துறையில இருக்கிற உண்மையான சவால்களை புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. வாங்க ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் அங்க இருக்கிற அந்த டென்ஷனை நாமளே ஃபீல் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு முக்கியமான தேர்வு எழுத போறீங்க. உங்க ஃபியூச்சரே அந்த தேர்வுல தான் இருக்கு. எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தரோட மனநிலையத்தான் இந்த வார்த்தைகள் அப்படியே நமக்கு காட்டுது. சரி, இந்த காம்டியா செக்யூரிட்டி பிளஸ் தேர்வு ஏன் ஐடி துறையில இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? ஏன்னா இது சும்மா ஒரு தேர்வு கிடையாது. இது ஒருத்தரோட அடிப்படை பாதுகாப்பு அறிவுக்கும் திறமைக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். நம்மள பலரும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கும்போது இப்படிதானே ஃபீல் பண்ணுவோம். தலை சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இந்த விளக்கம் அந்த தேர்வோட கேள்விகள் எந்த அளவுக்கு சிக்கலா இருந்திருக்கும்னு நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. இவ்ளோ டென்ஷன், இவ்ளோ குழப்பம், கடைசியில என்னாச்சு தெரியுமா? பாஸ் பண்ணிட்டாரு. இந்த 763ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அது அவரோட கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஓகே, தேர்வுல ஜெயிச்சாச்சு. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த அறிவு என்ன? வாங்க நாமளும் சைபர் பாதுகாப்போட சில முக்கியமான கான்செப்ட்களை கத்துக்கலாம். உங்களுக்கு எப்போவாச்சும் நீங்க லாட்டரி ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு மெயில் வந்திருக்கா? அதுதாங்க ஃபிஷிங். அதாவது நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட இருந்து முக்கியமான தகவல்களை திருடுற ஒரு டெக்னிக். இதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க நம்மளோட முதல் ஆயுதமே உஷாரா இருக்கிறது தான். நம்ம டிஜிட்டல் உலகத்தோட சாவி என்ன? நம்ம பாஸ்வேர்டு தான். அதனால தான் ஹேக்கர்ஸோட முதல் டார்கெட்டே அதுவா தான் இருக்கு. சரி, இந்த பாஸ்வேர்டு அட்டாக்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்வேர்ட் தாக்குதல்கள்ல 2 முக்கியமான வகை இருக்கு. ஆன்லைன் தாக்குதல்ங்கிறது ஒரு கதவை ஒவ்வொரு சாவியா போட்டு மெதுவா திறந்து பார்க்குற மாதிரி. ஆனா ஆஃப்லைன் தாக்குதல் நம்ம கிட்ட இருந்தே சாவி கொட்ட திருடிட்டு போய் வேக வேகமா சரியான சாவியை தேடுற மாதிரி. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. திருடன் எப்படி வீட்டுக்குள்ள வருவான்னு நாமளே யோசிச்சு பார்த்து அந்த வழியை அடைச்சா அதுதானே சிறந்த பாதுகாப்பு. அதுக்கு பேர் தான் பென் டெஸ்ட். அதாவது நிறுவனங்களே ஹேக்கர்ஸ் மாதிரி யோசிச்சு அவங்க சிஸ்டம்ல எங்க ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ற ஒரு முறை தான் இது. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வெறும் தியரி மட்டும் கிடையாது. நிஜ உலகத்துல ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனைக்கே வழிவகுக்கும். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சில சமயம் ரொம்ப பெரிய செக்யூரிட்டி பிரச்சனைகள் எல்லாம் பெரிய ஹேக்கிங்கால வர்றதில்ல, ரொம்ப ரொம்ப சாதாரணமான தவறுகளால தான் நடக்குது. அப்படி ஒரு கதையத்தான் இப்ப நாம கேட்க போறோம். இங்க நடந்த தவறுகளை பாருங்களேன். பேக்கப் டிரைவ்களை சொந்த கார்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பாதுகாப்பான இடம்னு சொன்னது ஒரு சீனியர் அதிகாரியோட வீடு. அதுவும் சாதாரண ஒரு லாக்கர்ல வச்சிருக்காங்க. போற வழியில அந்த டிரைவ்ஸை என்கிரிப்ட் கூட பண்ணல. அதாவது ரூல்ஸை பேப்பருக்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ரூல்ஸோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. செக்யூரிட்டியில ஓட்ட எங்க வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, உங்க ஆபீஸ்ல இருக்கிற அந்த சாதாரண பிரிண்டர் கூட ஹேக்கர்ஸ் உங்க நெட்வொர்க்குள்ள வர்றதுக்கு ஒரு ரகசிய வழியா இருக்கலாம். இந்த தடுப்பு கம்பத்தை பாருங்க. இது ஒரு பிசிக்கல் செக்யூரிட்டி லேயர். இதே மாதிரி தான் டிஜிட்டல் உலகத்திலையும் ஃபயர்வால், ஆன்டிவைரஸ்னு பல லேயர் செக்யூரிட்டியை நம்ம உருவாக்குறோம். எதுக்குன்னா ஒரு தடையை மீறி உள்ள வந்தாலும் அடுத்த தடையை அவங்கள நிறுத்திடும். இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை பார்த்ததும் மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? சைபர் செக்யூரிட்டி கத்துக்கிறது இவ்ளோ கஷ்டமா தான் இருக்கணுமா? இதை இன்னும் சிம்பிளா மாத்த வேற வழியே இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா அவங்க தினமும் யூஸ் பண்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி சைபர் செக்யூரிட்டியோ ஒரு டெக்னிக்கல் விஷயமா பார்க்காம ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில்லா பார்க்க வைக்குது. ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் டீல் பண்ற இந்த மாதிரி சிக்கலான கணக்குகள், இன்னொரு பக்கம் ஒரு குழந்தைக்கு பாஸ்வேர்டு எவ்வளவு முக்கியம்னு எப்படி புரிய வைப்பீங்க? ஒரு நாய்க்குட்டி சாவி வச்சிருக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லுவோம்ல. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் எப்படி ஃபில் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏ ஃபார் ஆன்டிவைரஸ், பி ஃபார் பாஸ்வேர்டுன்னு ஏபிசிஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் பசில்ஸ் மூலமா பாஸ்வேர்ட் சேலஞ்செலாம் கொடுத்து பசங்களையே யோசிக்க வைக்கிறாங்க. கஷ்டமான விஷயத்த கூட ஜாலியா மாத்துறது ஒரு தனி கலை தான். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சைபர் செக்யூரிட்டிங்கிறது வெறும் எக்ஸ்பர்ட்ஸ்க்கான ஒரு வேலை மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு லைஃப் ஸ்கில். இதோட ஃபவுண்டேஷனை நம்ம சின்ன வயசுல இருந்தே போட ஆரம்பிக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட்டோட டென்ஷனான எக்ஸாம் ஹால்ல ஆரம்பிச்சு குழந்தைங்களோட கிளாஸ் ரூம் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் வந்திருக்கும். இந்த 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான புள்ளி என்ன நினைக்கிறீங்க? நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த ரெட்டிட் யூசர் கடைசியா ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்றாரு. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதுதான் சோகமான உண்மை. இது தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்.
விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பாதுகாப்பு. சரி, இந்த கற்றல் பயணத்தோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். உங்களோட டிஜிட்டல் உலகத்தை இன்னும் பாதுகாப்பா மாத்திக்க நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன?